ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவு நேரம் தென்றல் மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. வருணும் நித்யாவும் காரில் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். நித்யாவுக்கு இப்போது 3 மாத கர்ப்பம். அவளது முகத்தில் ஒரு விதமான பொலிவும் அமைதியும் குடிக்கொண்டிருந்தது. வருணின் கையை பிடித்தபடி அவள் ஜன்னலுக்கு வெளியே தெரியும் நிலவின் ஒளியை ரசித்தாள். கார் கடற்கரை மணலில் நிறுத்தப்பட்டது. வருண் நித்யாவுக்கு கதவை திறந்து விட்டான். அவள் மெதுவாக கீழே இறங்கினாள். இருவரும் அந்த கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். மெல்லிய அலைகள் வந்து அவர்களின் கால்களை தொட்டுச் சென்றன. நித்யா தன் புடவையை லேசாக தூக்கி கொண்டாள். வருணும் தன் ஷர்ட்டின் கையை மடித்து விட்டான். அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி மணலில் நடந்து சென்று கொண்டிருக்க, நிலவின் வெளிச்சம் அவர்கள் மீது ஒரு வெள்ளி போர்வை போர்த்தியது போல இருந்தது. அலைகளின் ஓசையும் காற்றின் சத்தமும் அந்த இரவுக்கு ஒரு தனி அழகை கொடுத்தன. சிறிது தூரம் நடந்த பிறகு தூரத்தில் ஒரு சிறிய கூடாரத்தில் ஒரு பாட்டி மாங்காய் விற்று கொண்டிருப்பதை கண்டனர். நித்யாவின் கண்கள் மாங்காய் கூடையை பார்த்ததும் அகல விரிந்தன. நித்யா வருணின் கையை பிடித்து இழுத்து, வருண், அங்க பாருங்க, அந்த பாட்டி மாங்காய் விற்கிறாங்க. என்னங்க, எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு என்று நித்யா கேட்க, வருண் நித்யாவை பார்த்து, ஏய், இந்த நைட்டில் மாங்காவா? என்னங்க ப்ளீஸுங்க, எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ப்ளீஸ் வாங்கி கொடுங்க என்று நித்யாவின் குழந்தைத்தனமான ஆசையை பார்த்து சிரித்தான் வருண். அவளின் கர்ப்பகால ஆசைகள் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தன. பொண்டாட்டி, இப்போ என்ன, உனக்கு மாங்காய் சாப்பிட்ணும் அவ்வளோதானே? வாடி, நான் வாங்கி தரேன் என்று கூறியபடி நித்யாவின் கையை பிடித்து அந்த கூடாரத்தின் அருகே அழைத்து சென்றான். இருவரும் அந்த பாட்டியின் கூடாரத்தை நோக்கி நடந்தனர். பாட்டி அவர்களை பார்த்ததும் புன்னகைத்தார். பாட்டி, எனக்கு மாங்காய் வேணும் என்று நித்யா ஆசையாக கேட்க, அந்த பாட்டியும் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டபடி, சரிம்மா, உனக்கு என்ன மாங்காய் வேணும்? புளிப்பா இல்லை இனிப்பா வேணுமா என்று அந்த பாட்டி கேட்க, நித்யா ஆசையுடன், எனக்கு நல்ல புளிப்பான மாங்காய் வேணும் பாட்டி. அதில் உப்பு மிளகா எல்லாமே போட்டு கொடுங்க என்று நித்யா கோர, வருணும் அந்த பாட்டியிடம், ஆமாம் பாட்டி, இவளுக்கு நல்லா புளிப்பாக செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, என் பொண்டாட்டி இப்போ மாசமாக இருக்கா என்று வருண் கூறியதும் அந்த பாட்டி நித்யாவை அன்புடன் பார்த்து புன்னகைத்தார். அடடா, ரொம்ப நல்ல விஷயம்மா. இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்களுக்கு மாங்காய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதெல்லாம் சகஜமான விஷயம்தான். இருமா, பாட்டி உனக்கு நல்லா புளிப்பாக செஞ்சு தரேன் என்று கூறியபடி அந்த பாட்டி மாங்காயை நறுக்கி உப்பு மிளகாய் தூள் சேர்த்து தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது வருண் அந்த பாட்டியை பார்த்து, ஐயோ பாட்டி, இவ்வளோ காரம் போடாதீங்க, என் பொண்டாட்டி அவ்வளோ காரம் தாங்க மாட்டா. ஐயோ வருண், என்ன நீங்க, இந்த மாதிரி மாங்காய்லாம் ரொம்ப காரமாக புளிப்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாட்டி, இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. சொன்னா கேள்றி, இவ்வளோ காரம் எப்படி சாப்பிடுவ? நீ காரம் தாங்க மாட்டேல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வருண் ப்ளீஸுங்க, எனக்கு ரொம்ப காரமாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கு. பாட்டி, நீங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க என்று நித்யா கேட்டுக்கொண்டிருக்க, அந்த பாட்டியும் அவள் கேட்டது போல மாங்காயை நித்யாவுக்கு கொடுத்தார். நித்யா முதல் கடியை கடித்ததும் அவள் முகத்தில் ஒரு விதமான திருப்தி தெரிந்தது. வருண் அவளது சந்தோஷத்தை பார்த்து ரசித்தான். நித்யா அந்த மாங்காயை சாப்பிட்டபடியே, ஐயோ வருண், சான்ஸே இல்லைங்க, என்னமா டேஸ்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாங்காயோட உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலே வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு கடி கடிக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டபடியே நித்யா வருணிற்கு ஊட்டிவிட்டாள். என்னடி இது,
இவ்வளோ புளிக்குது. இது எப்படி சாப்பிட்ற? என்ன, புளிப்பா இருக்கா? ஆனால் வருண், எனக்கு புளிப்பு அவ்வளவா தெரியல. என் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்களுக்கு புளிப்பா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு. என்று கூறியபடி நித்யா ஆசையாக அந்த மாங்காயை கடித்து கொண்டிருக்க, வருண் நித்யாவின் உதட்டில் ஒட்டியிருந்த அந்த மிளகாய் தூளை துடைத்தபடி, "ஏ லட்டு, உனக்கு பிடிச்சா சரி" என்று கூறியபடி நித்யாவின் இதழை துடைத்து விட்டான். இருவரும் கடலை நோக்கி நடந்து சென்றனர். நித்யா மாங்காயின் சுவையில் மூழ்கி மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டிருந்தாள். ஆனால் சில நிமிடங்களில் மாங்காயின் காரம் அவளது நாக்கில் சுள்ளென்று ஏற ஆரம்பித்தது. நித்யா திடீரென முகம் சுளிக்க ஆரம்பித்தாள். அப்போது வருண் நித்யாவை பார்த்து சற்று பதட்டத்துடன், "ஏய், என்னடியாச்சு? என்னாச்சு உனக்கு?" என்று வருண் கேட்க, நித்யா லேசாக கண் கலங்கியபடி, "ஐயோ வருண், காரம், ரொம்ப காரமா இருக்கு." "என்ன, காரமா இருக்கா?" "ஆமா வருண், சாப்பிடும்போது எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக காரம் ஏறுது. என்னால் தாங்க முடியல, என் லிப்ஸ் எல்லாம் எரியுதுங்க." என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் நிலையை பார்த்து சற்று கோபப்பட்டான். வருண் சற்று உரத்த குரலில், "ஏண்டி, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? நான் தான் சொல்கிறேன்ல, நீ காரம் தாங்க மாட்டா, அளவாக சாப்பிடுனா. ஏன்டி இப்படி இருக்க?" "என்னங்க, எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன், ஆனால் இப்போ என்னால் காரம் தாங்க முடியல." "ஏண்டி, ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்டா இப்போ யார் அவஸ்தைப்படுறது? நான் தான் சொல்கிறேன்லடி நீ காரம் தாங்க மாட்டேன்னு. ஏன்டி இப்படி இருக்க? இப்போ பாரு, பக்கத்தில் எந்த கடையும் இல்லை, தண்ணியும் இல்லை, இப்போ என்னடி பண்ணுறது?" என்று வருண் சற்று கோபமாக கூற, நித்யாவுக்கு காரம் தாங்காமல் கண்கள் கலங்கின. அவள் வாயை பிடித்துக்கொண்டு அங்கேயே நின்று விட்டாள். "வருண், எதுக்கு என்ன இப்படி திட்டுறீங்க? நானே காரம் தாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வேற என்ன இப்படி திட்டுறீங்க. சரி, காரில் தான் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, நான் போய் அங்கே தண்ணி குடிச்சிட்டு வரேன்." என்று கூறியபடி நித்யா அங்கிருந்து அடியெடுத்து வைக்க, அப்போது வருண் அவள் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான். "ஏய் பொண்டாட்டி, கார் ரொம்ப தூரமாக இருக்குடி, அங்கே போனால் டைம் ஆகும்." "அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு காரம் தாங்க முடியல." "ஏய், அதான் நான் இருக்கேன்ல." என்று வருண் கூற, நித்யா குழப்பத்துடன் வருணை பார்த்தாள். அப்போது வருண் அவள் அருகே சென்று அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கம் இழுத்தான். நித்யா அவனது திடீர் அசைவில் திடுக்கிட்டாள். "வருண், என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" என்று நித்யா கேட்க, வருண் நித்யாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். "என்னடி, ரொம்ப காரமாக இருக்கா?" "வருண், ஆமாம்." "நான் வேணா கொஞ்சம் காரத்தை எடுத்துக்கவா?" என்று வருண் கேட்க, அவனது கேள்வி நித்யாவிற்கு புரியவில்லை. ஆனால் வருணின் கண்கள் அவளுக்குள் ஒரு விதமான நெருக்கத்தை ஏற்படுத்தின. அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டது. நித்யா சற்று தடுமாறியபடி, எப்படி?" என்று கேட்க, வருண் அடுத்த நொடி நித்யாவின் இதழ்களை தீண்டினான். அது ஒரு மென்மையான முத்தமாக தொடங்கினாலும் நித்யா உணர்ந்த காரத்தின் உஷ்ணம் அவளது உதடுகளுக்கும் பரவியது. அவன் அவளது இதழ்களை ஆழமாக பருகினான். அவள் நாவின் காரத்தை தன் நாவினால் உறிஞ்சினான். நித்யா அவனது செயலில் அதிர்ச்சி அடைந்தாலும் அவளது நாவில் பரவியிருந்த காரம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. அவளுக்குள் ஒரு விதமான பரவசம் ஏற்பட்டது. நித்யா கண்களை மூடிக்கொண்டு அவனது முத்தத்திற்கு ஒத்துழைத்தாள். வருண் முத்தத்தை நிறுத்தி நித்யாவை பார்த்தான். நித்யாவின் கண்கள் காதலாலும் ஆச்சரியத்தாலும் விரிந்திருந்தன. அவளது உதடுகள் லேசாக சிவந்திருந்தன. வருண் மெல்லிய குரலில் நித்யாவை பார்த்து, "இப்போ காரம் போயிருச்சாடி?" என்று கேட்க, நித்யா மெதுவாக தலையசைத்தாள்.
அவளது குரல் தழுதழுத்தது. நித்யா இனிமையாக, ஆ ஆமா வருண், சுத்தமாக போயிடுச்சு என்று நித்யா கூற, வருண் நித்யாவை பார்த்து, இப்போண்டாடி என்னடி இவ்வளோ காரமாக இருக்கு, எப்படி சாப்பிட்டத? என்னாலே காரம் தாங்க முடியல. என்ன, உங்களுக்கு காரம் போயிருச்சா? ஆமாண்டி, நான் தான் சொன்னேன்ல உன் காரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு. இப்போ எனக்கு காரமாக இருக்கு. அவ்வளோதானே என்று கூறியபடி அவன் சட்டையை பிடித்து இழுத்து மீண்டும் வருணின் இதழில் முத்தமிடத் தொடங்கினாள் நித்யா. அந்த கடற்கரையில் அலைகளின் ஓசைக்கும் நிலவின் வெளிச்சத்துக்கும் சாட்சியாக அவர்களின் காதலும் கட்டுக்கடங்காத ஆசையும் பின்னி பிணைந்து கொண்டிருந்தன. சிறிது நேரம் சென்றது. அவர்கள் மீண்டும் கடலை நோக்கி சென்றனர். ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டனர். நித்யா வருணின் கையை இறுக்கி பிடித்து கொண்டபடி, வருண், இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்கு. இந்த நிலாவையும் கடலையும் ஒன்றா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்தது, உங்கள் கூட மாங்காய் சாப்பிட்டது, இப்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எல்லாமே ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குங்க என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கையை பிடித்து தன் மடியில் வைத்தபடி, ஆமாண்டி, ஆனால் எனக்கு இந்த இடத்த விட நீதான் அழகாக தெரிகிற. இந்த வெளிச்சம் உலக இன்னும் எக்ஸ்ட்ராவாக காட்டுது. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. இப்போனாட்டி உண்மையை சொல்லவா, நீ இந்த 3 மாதத்தில் ரொம்ப அழகாயிட்ட. இந்த ப்ரெக்னன்சி டைமில் உன்னை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குடி என்று வருண் கூற, நித்யா வெக்கத்தில் சிரித்தாள். வருண் அவளது முகத்தை மென்மையாக தடவினான். அவனது விரல்கள் அவள் கன்னத்தில் வருடும்போது நித்யா கண்களை மூடிக்கொண்டாள். திடீரென ஒரு பெரிய அலை வந்து அவர்களின் கால்களை நனைத்தது. நித்யாவின் புடவையும் வருணின் ஷர்ட்டும் லேசாக ஈரமானது. நித்யா சிரித்து கொண்டபடியே, வருண், அந்த அலை கூட நம்ம ரொமான்ஸை ரசிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ரசித்த மாதிரி தெரியல. கரெக்டான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்குது என்று கூறியபடி அந்த கடல் அலைகளை முறைத்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து சிரித்தாள். வருண், என் புடவை ஃபுல்லாக ஈரமாயிருச்சு, ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க என்று நித்யா கூற, வருண் உடனே தன் ஷர்ட்டை கழற்றி நித்யாவின் தோளில் போட்டான். நித்யாவும் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவனது வெப்பமான உடல் அவள் தோளை தீண்டியது. ஏ நித்யா, இப்போ ஓகே தானே? இன்னும் குளிர்தா என்று வருண் கேட்க, நித்யா வருணின் கையை பிடித்தபடி இல்லை என்று தலையாட்டினாள். அவனது அருகாமை அவளுக்கு ஒரு விதமான இதமான உணர்வை கொடுத்தது. வருண் அவளது தலைமுடியை மென்மையாக வருடினான். அவனது கண்கள் அவள் இடையை தீண்ட அவனது ஆசை கட்டுக்கடங்காமல் பெருகியது. வருண், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பொண்டாட்டி, உண்மையை சொல்லவா? என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. வருண், என்ன மாதிரி இருக்கு? நித்யா, ஒன்று இந்த நேரத்தில் இப்படி பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று வருண் கூற, நித்யா வருணின் முகத்தை ஏந்தினாள். நித்யாவின் கண்களிலும் அதே காதலும் ஏக்கமும் தெரிந்தது. நித்யா தன் குரலை தாழ்த்தி, என்னங்க, ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? இந்த நைட் நமக்கானது. இங்கே பாருங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இங்கே வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் இதழ்களை வெறித்தனமாக பற்றினான். அது ஒரு சாதாரண முத்தமாக இல்லை. அவர்களின் உதடுகள் ஒன்றை ஒன்று பருகின. அவர்களின் சுவாசம் சூடாகி
அலைகளின் ஓசையோடு கலந்து கரைந்தது. வருண் முத்தத்தை நிறுத்தி நித்யாவின் உதடுகளை மென்மையாக தடவியபடி, ஏய், என்னடி லிப்ஸ் வச்சிருக்க? இதை டேஸ்ட் பண்ணா போதுன்னே தோண மாட்டேங்குது, இன்னும் வேணும் வேணும்னு தோணுது என்று வருண் கூற, நித்யா வருணின் கழுத்தில் கைகளை இறுக்கமாக கோர்த்து, வருண், நீங்களும் அப்படிதான். நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா எனக்கு போதுன்னு சொல்லவே தோண மாட்டேங்குது என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அவனது உதடுகள் அவளது தோள்பட்டையை வருடிய போது நித்யா மெல்லிய முனைகளுடன் சிரித்தாள். அவனது கண்கள் அவளது புடவையின் இடுப்பு பகுதியை மென்மையாக தடவின. நித்யாவின் உடலில் ஒரு விதமான மின்சாரம் பாய்ந்தது. அப்போது வருண் நித்யாவை பார்த்து, ஏய், நம்ம என்னடி பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வெளியே இருக்கோன்றதே மறந்தாச்சுல்ல? ஏண்டி, இதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் நான் உன்னை சும்மா பார்த்தா கூட ஏன் அப்படி பார்க்குறீங்க, எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்கன்னு ஓவரா சீன் போடுவேன். இப்போ என்னாச்சு? வருண், ஏன் தெரியல, நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது என் உடம்பு என்னையும் மீறி ஏதோ பண்ணிருச்சு. இந்த நைட்டில் நான் உங்கள் பொண்டாட்டியாக ஃபீல் பண்ணல, உங்கள் லவராக தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நீங்கள் என்கிட்ட வரும்போது என்னால் நோ சொல்ல முடியல என்று நித்யா கூற, வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவர்களின் உடல்கள் ஒன்றை ஒன்று அழுத்தின. காற்றின் சத்தம் கூட அவர்களின் ஆசையின் முன் அடங்கி போனது. அவர்களின் சுவாசம் வேகமானது. அலைகளின் ஓசை அவர்களின் வெறித்தனமான காதலுக்கு சாட்சியாக ஒலித்தது. அந்த கடற்கரை மணல், நிலவின் ஒளி, கடல் காற்று அனைத்தும் அவர்கள் இருவருக்கும் மட்டுமே சொந்தமான அந்த உணர்ச்சிகரமான தருணத்திற்கு சாட்சியாக இருந்தன. அவர்களின் அன்பு, ஆசை, காதல் அனைத்தும் கட்டுக்கடங்காமல் அலை போல பொங்கி வழிந்தன. அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த ஒவ்வொரு அணுவையும் ஒன்றிணைத்தது. வருண் மற்றும் நித்யா இருவரும் அந்த கடற்கரையை விட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். வருண் நித்யாவின் கையை பற்றி கொண்டு வேகமாக காரை ஓட்டினான். வருணின் ஒவ்வொரு அசைவும் அவனது அவசரத்தையும் அடக்க முடியாத ஆசையையும் வெளிப்படுத்தியது. நித்யா அவன் தோளில் சாய்ந்தபடி அவனது காதுக்குள் மெல்லிய குரலில், வருண், என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? ஏன் தெரியலடி, ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சும்மா ரீ. சொல்லுங்க வருண், சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அதுவா, உன்னை ஆசை தீர கொஞ்சணும். இன்னைக்கு என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியலடி. என்னை பார்த்தாலே உனக்கு தெரியுதுல்ல? வருண், அது நீங்கள் காரோட்டுற ஸ்டைல்லே தெரியுது. என்னடி சிரிக்கிற? நான் எவ்வளோ அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்னால் சுத்தமாக முடியல. எந்த அன்னைக்கு பீச்சுக்கு போகணுன்னு ஆயிடுச்சு, அதுவும் இந்த நைட் டைமில். இதுக்கு தாண்டி சொன்னேன் நைட் டைமில் பீச்சுக்கு வேணான்னு. அந்த வைப்பே வேற மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணிருச்சுடி என்ன என்று வருண் ஆசையை அடக்க முடியாமல் நித்யாவிடம் புலம்பிக் கொண்டிருக்க, நித்யாவும் வருணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். சிரிக்காத, நான் இங்கே தவிச்சிட்ருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? ஏண்டி, உனக்கு எதுவும் தோணலையா? வருண், அது எப்படி தோணாமல் இருக்கும்? நானும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் கார் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு என்று நித்யா கூறியதை கேட்ட வருண் தனது ஆசையை அடக்க முடியாமல் காரை வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான். வீட்டை அடைந்ததும் கார் முழுமையாக நிற்கும் முன்பே வருண் கதவை திறந்து கீழே இறங்கினான். நித்யாவும் சிரித்துக்கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள். வருண் வீட்டின் கதவை திறக்க இருவரும் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆனால் அவர்களின் ஆசைக்கு தடை விதிப்பது போல ஹாலில் வருணின் அம்மா உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை பார்த்ததும், டே, என்னடா இது, எங்கே போனீங்க ரெண்டு பேரும்? இவ்வளோ லேட்டாவா வீட்டுக்கு வருவீங்க? அம்மா, காரை ஏன்டா அப்படி பார்க் பண்ணிட்டு வந்திருக்க?
ஒழுங்கா பார்ப்பேன் இல்லையா என்று அவர் கேள்விகளை அடுக்கிக் கொண்டிருக்க வருணின் முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. அவனால் அம்மாவின் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியவில்லை. அவனது உடல் முழுவதும் ஒரு விதமான துடிப்பு. நித்யாவுடன் நெருங்க வேண்டும் என்று ஆசை அவனை ஆட்டிப்படைத்தது. டே, உங்ககிட்ட தானே கேட்குறேன், காரை ஒழுங்கா நிப்பாட்டலையா? அங்கே போய் நிப்பாட்டி வச்சிருக்க. ஓரமாக தாம்மா நிற்கிது, அதெல்லாம் ஒன்றாகாது. இப்போ நாட்டி வா என்று வருண் நித்யாவின் கையை பிடித்து இழுக்க, அம்மா 2 பேரும் சாப்பிட்டீங்களாடா என்று வருணின் அம்மா மீண்டும் கேள்விகளை ஆரம்பிக்க, வருண் தொண்டையை கனைத்து கொண்டு, உனக்கு என்னம்மா பிரச்சனை என்று வருண் சற்று டென்ஷனாக கூற, நித்யா நிலைமையை சமாளிக்க வருணின் கையை பிடித்தபடி, என்னங்க இப்பயும் கத்துறீங்க? அத்தை அப்படி என்ன கேட்டாங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவனிடம் முணுமுணுத்தபடி பார்வதியை பார்த்து, அத்தை, நாங்கள் 2 பேரும் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம். அம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நித்யா, நாங்கள் சாப்பிட்டோம். அம்மா, எங்கே போயிருந்தீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா வெளியே போயிட்டு வந்தோம். அப்படியா, சரி நித்யா, இங்கே வா என்று பார்வதி நித்யாவை அழைக்க, நித்யாவும் அவர் அருகே நடந்து சென்றாள். என்னத்த? இங்கே பாரு, அத்தை உனக்காக மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன். உனக்கு மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கை காட்டு, நான் வச்சு வர்றேன் என்று பார்வதி கூறியதும் வருணுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என்ன, மருதாணியா என்று புலம்பியபடி அவன் நித்யாவை பார்த்தான். மருதாணி வைத்தால் எவ்வளவு நேரமாகும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். வருண் சற்று சமாளித்து கொண்டபடி, அதெல்லாம் வேணாம், அப்புறம் வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் போய் மருதாணிலாம். இங்கே பாருங்க, வெளியே போயிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. நித்யா, வா நம்ம தூங்கலாம். டே, உனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா நீ போய் தூங்கு. நான் என் மருமகளுக்கு மருதாணி போட்டு விடுறேன். உனக்கு எப்படிமா புரிய வைப்பேன்? அவளுக்கும் தான் டயர்டாக இருக்கு. நித்யா, உனக்கு டயர்டாக இருக்காமா என்று பார்வதி கேட்க, நித்யா ஆர்வக்கோளாறில் இல்லை என்று தலையாட்டினாள். அப்போது வருண் நித்யாவை முறைத்து பார்த்தான். நித்யாவும் வருணின் முறைப்பில் பயந்து தன் கண்களை உருட்டி கொண்டிருந்தாள். டே, நித்யா நல்லா தாண்டா இருக்கா. உனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா நீ போய் ரெஸ்ட் எடு. நான் என் மருமகளுக்கு மருதாணி போட்டு விடுறேன். அவளுக்கு மருதாணினா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். நித்யா, உன் கையை காட்டு, அத்தை உனக்கு வச்சு விடுறேன் என்று வருணின் அம்மா கூற, நித்யா தன் கையை அவள் அத்தையிடம் கொடுத்தாள். அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. வருணின் தவிப்பும் அவளுக்கு புரிந்தது. அவள் அமைதியாக தன் அத்தையின் அருகே உட்கார்ந்திருந்தாள். அப்போது நித்யா வருணை பார்த்து, வருண், பரவாயில்ல, நீங்க போய் தூங்குங்க, நான் அப்புறம் வரேன் என்று நித்யா கூற, வருண் நித்யாவை முறைத்து கொண்டபடி தன் அறையை நோக்கி சென்றான். கதவை மூடியதும் அவனால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் சட்டையை கழற்றி வீசினான். அவனது மனம் முழுவதும் நித்யாவுடனான நெருக்கத்தை மட்டுமே நாடியது. அறையில் அங்கும் இங்கும் நடந்தான். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு யுகமாய் தோன்றியது. பொண்டாட்டி எப்படி உள்ள வருவ? என்னை போட்டு சாவடிக்கிறாளே என்று தன்னைத்தானே முணுமுணுத்து கொண்டான் வருண். நீண்ட நேர காத்திருப்பு அவனது பொறுமையின் எல்லையை சோதித்தது. திடீரென அவனால் ஒரு நிமிடம் கூட காத்திருக்க முடியவில்லை. அவன் அறையை விட்டு வெளியே வந்தான். ஹாலில் நித்யாவுக்கு அவன் அம்மா மருதாணி வைத்து கொண்டிருக்க, வருண் அவர்களின் அருகே நடந்து சென்றான். நித்யா, ரொம்ப டைம் ஆச்சுடி, வா போலாம். டே, உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு நிமிஷம் கூட பொண்டாட்டி விட்டு இருக்க முடியாதா என்று பார்வதி கேட்க, வருண் சற்று பதட்டத்துடன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு லேசாக தலைவலிக்குது. நித்யா உள்ள வந்தானா அவளுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு தூங்கணும், அதுக்கு தான். டே வருண், பாதி தாண்டா போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இருக்குடா
என்று பார்வதி கூற, வருணின் உடலில் இருந்த ஆசை எரிமலையாய் வெடிக்க தயாராய் இருந்தது. அவனால் ஒரு நொடி கூட காத்திருக்க முடியவில்லை. அவன் நேராக பார்வதியின் அருகே சென்றான். பார்வதியின் கையில் இருந்த அந்த மருதாணி கிண்ணத்தை பிடுங்கியபடி, மா, இப்போ மருதாணி தானே வைக்கணும், மிச்சத்தை நான் வச்சு விட்றேன், இப்போ நடி வா என்று நித்யாவின் கையை பிடித்து அவளை அந்த அறையின் உள்ளே அழைத்துச் சென்றான். வருண் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உள்ளே நுழைந்ததும் கதவை வேகமாக அடைத்து கொண்டான். நித்யாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவளுக்கு வருணின் தவிப்பு புரிந்தது. அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அவள் உணர்ந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் வருண் மருதாணி கிண்ணத்தை தரையில் வீசினான். பிறகு நித்யாவை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனது உதடுகள் அவளது இதழ்களை வெறித்தனமாக பற்றின. வருண் முத்தங்களுக்கு இடையில், ஏ நித்யா, போதுண்டி, இதுக்கு மேலே என்னை தவிக்க விடாத, என்னால் ஒரு நிமிஷம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. வருண், நான் ஏன் உங்களை தவிக்க விட போகிறேன்? ஒன்று சொல்லவா, இப்போ என் உடம்பு முழுக்க உங்களுக்காக தான் தவிக்குது என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் அருகே நெருக்கமாக நெருங்கியபடி அவள் காதின் அருகே, ஏ பொண்டாட்டி, ஆனால் இந்த மருதாணி கையோட பிடி. வருண், அவ்வளோதானே, நான் வேணும்னா கை கழுவிட்டு வந்துடவா? நிஜமாவா? ஆமாம், எனக்கு இப்போ நீங்கள் தான் வேணும் என்று கூறியபடி நித்யா வருணை பார்த்து சிரித்தாள். ஏ ராட்சசி, சீக்கிரம் வாஷ் பண்ணிட்டு வாடி, என்னால் வெயிட் பண்ண முடியல, இந்த நைட்டு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் என்று வருண் கூற, நித்யா சிரித்து கொண்டபடி வாஷ்ரூமின் உள்ளே நுழைந்தாள். வருண் அவளுக்காக ஆவலுடன் காத்திருந்தான். சில நிமிடங்களிலேயே நித்யா ஈரமான கைகளுடன் வெளியே வந்தாள். வருண் நித்யாவை தன் கைகளில் ஏந்தி அந்த படுக்கையில் கிடத்தினான். அவர்களின் உதடுகள் மீண்டும் ஒன்றிணைந்தன. அவர்களின் உடல் முழுமையாக ஒன்றானது. அவர்களின் ஆசைகள் ஒன்றை ஒன்று தழுவி வெறித்தனமாக பொங்கின. ஆனால் நித்யாவுக்குள் ஒரு மெல்லிய பயம் தலை தூக்கியது. நித்யா வருணை நிறுத்தினாள். வருண், ஒரு நிமிஷம். ஏய், என்னடி வேணும் உனக்கு? வருண், எனக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று நித்யா கூறியதும் வருண் அவள் முகத்தை ஏந்தி அவள் கண்களை ஆழமாக பார்த்தான். அவனது உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் இருந்த போதும் நித்யாவின் குரலில் இருந்த பயம் அவனுக்கு புரிந்தது. வருண் சற்று தன் குரலை தாழ்த்தி, ஏ பொண்டாட்டி, என்னடி ஆச்சு, ஏன் பயப்படுற? வருண், ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கலாமா? ஐ மீன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதான் பயமாக இருக்கு என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அவனது கண்களில் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. வருண் அவளது கூந்தலை வருடியபடி, ஏ பைத்தியக்காரி, நான் உனக்கு எந்த கஷ்டமும் தரமாட்டேன்டி. நான் எப்படி சொல்கிறது, இங்கே பாரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நீ எனக்கு வேணும்னு தோணுதுடி. அதை தவிர எல்லாம் பண்ணணும்னு தோணுது. உன்னை நெருக்கமாக ஃபீல் பண்ணணும்னு தோணுதுடி. உன் பக்கத்தில் இருக்கணும், என் ஆசையெல்லாம் உன்கிட்ட காட்டணும். ஆனால் அது நமக்குள்ளே நடக்காது. நான் கண்ட்ரோல்டாக இருந்துப்பேன், ஆனால் அதை தவிர எல்லாம் வேணும்டி எனக்கு. வருண், நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாண்டி, அந்த பக்கமே நான் போக மாட்டேன், ஆனால் நீ வேணும் எனக்கு என்று வருண் கூறியதை கேட்டு நித்யா மெதுவாக தலையசைத்து சம்மதித்தாள். வருணின் விரல்கள் அவள் புடவையின் முந்தானையை மெதுவாக நீக்கின. அவளது மென்மையான தோல் வெளிப்பட வருண் ஒரு கணம் அவளது அழகில் ஸ்தம்பித்து போனான். வருண் நித்யாவின் கண்களை பார்த்தபடி, என்னடி நீ இவ்வளோ அழகா இருக்க, இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உடம்பு முழுக்க அப்படி தங்கம் மாதிரி மின்னுது
இது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி என்று வருண் கூற நித்யா வெக்கத்தில் சிரித்தாள். வருண் நித்யாவின் இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த முத்தம் ஆழமாகவும் மெதுவாகவும் இருந்தது. அவனது உதடுகள் அவள் உதடுகளை இதமாக வருடின. நித்யா கண்களை மூடி அந்த உணர்வை அனுபவித்தாள். வருணின் கைகள் அவளது கழுத்திலிருந்து மார்பை நோக்கி சென்றன. நித்யாவின் சுவாசம் வேகமானது. நித்யா வருணின் தலைமுடியை கோதியபடி கண்கள் மூடி அவனது தொடுதலை ரசித்துக் கொண்டிருந்தாள். வருண் நித்யாவின் கழுத்திலும் தோள்பட்டையிலும் முத்தமிட்டான். அவனது உதடுகள் அவள் மார்பை வருடிய போது நித்யா மெல்லிய முனகளுடன் சிலிர்த்தாள். அவனது சூடான உடல் அவள் சர்மத்தை தீண்ட இருவருக்குள்ளும் ஒரு விதமான மின்சாரம் பாய்ந்தது. நித்யா, உன்னை இந்த மாதிரி தொட்டு எவ்வளோ நாளாச்சு? என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி. வருண், நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? நான் உங்களுக்காக தானே இருக்கேன் என்று கூறியபடி வருணை நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டாள். அவர்களின் உடல்கள் ஒன்றையொன்று அழுத்தின. அறையின் வெப்பம் அதிகரித்தது. இருவரின் உடல்களும் வியர்வை படர ஆரம்பித்தது. அந்த வேர்வையிலும் அவர்களின் காதல் மனம் கமிழ்ந்தது. வருண் நித்யாவின் உடல் முழுவதும் தன் விரல்களால் தடவி அவளது ஒவ்வொரு வளைவையும் ஆராய்ந்தான். நித்யா மெல்லிய முனகளுடன் அவனது ஸ்பரிசத்தை அனுபவித்தாள். அவளது கைகள் வருணின் முதுகை இறுக பற்றின. அவர்கள் இருவரும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தனர். வருண் நித்யா கொடுத்த அனுமதியில் தன்னை மீறி அவளுடன் ஒன்றானான். நித்யா அவனை தடுக்கவில்லை. அவள் தன்னையும் அவனிடம் முழுமையாக ஒப்படைத்தாள். அவர்களின் உடல் முழுமையாக ஒன்றானது. அவர்களின் ஆசைகள் ஒன்றையொன்று தழுவின. அந்த இரவு அவர்களின் கட்டுக்கடங்காத காதலின் வெளிப்பாடாக இருந்தது. அதிகாலை வரை அவர்கள் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் கட்டி அணைத்தபடி அந்த அன்பின் நெருக்கத்தில் மூழ்கி திளைத்தனர். அவர்களின் சுவாசம் ஒன்றானது. அவர்களின் இதயம் ஒரே தாளத்தில் துடித்தது. அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த ஒவ்வொரு அணுவையும் ஒன்றிணைத்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.